வணக்கம். ஒரு பெரிய நிகழ்வு முடிச்சுட்டு நான் சென்னைக்கு திரும்பிட்டுருக்கேன். ஆஸ்ட்ரோவுக்காக வணக்கம் மலேசியா நடத்தின ஓரங்க நாடகம். இது போட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டு. ஏன்னா அதில் வெற்றி தோல்வின்றதெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த நிகழ்வின் மூலம் நான் ஒரு 50 இளைஞர்களை சந்தித்தேன். அவங்களுக்காக ஒரு நாள் நடிப்புக்கான பட்டறை நடத்தினேன். அந்த கருத்துக்களை வச்சு அவங்க மிக அருமையாக 9 முத்தான நாடகங்களை போட்டாங்க. அதில் நிறைகுறைகளை நான் பார்க்க விரும்பலை. ஏன்னா அவங்களுடைய அது கன்னி முயற்சி, அப்புறம் அவங்களுக்கான மிக நெருக்கடியான நேரம், எல்லோரும் படிக்கிறவங்களாக இருக்காங்க. ஸோ அப்புறம் ரொம்ப தூரத்துலலாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் அவங்களால இது செய்ய முடியுதுன்னா நிச்சயமாக ஒரு வருங்காலத்தில் நல்ல திறமையான தொழில்முறையான நடிகர்கள் நிச்சயமாக இங்கே தோன்றுவாங்கன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வெறும் பகட்டான கலை நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லை, நிறைய அறிவு பரிமாற்றம் நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனுடைய முதல் படியாக இது அமைஞ்சிருக்கு. அதனால் ஒரு பெரிய உந்து சக்தி இளைஞர்கள்கிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். வருங்காலத்தில் இந்த மாதிரி நிறைய இந்த அறிவு பரிமாற்றம் நடக்கும்னு நினைக்கிறேன். எதிர்காலத்தில் மலேசிய கலைஞர்களும் தமிழ்நாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஒரு பெரும் நம்பிக்கையோடு போகிறேன். மீண்டும் மலேசியாவில் அவங்க எல்லாரும் சந்திக்கிறேன். முதலில் மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இது மாதிரி உங்கள் மண்ணை சார்ந்த கலைஞர்களை ஊக்குவிக்கிறது உங்களுடைய கடமையும் கூட பெருமையும் கூட. நன்றி, வணக்கம்.